ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. நபி அவர்கள் ஷாம் நோக்கிய பயணம். ஏனெனில் எல்லோரும் நபி அவர்களுடைய வரலாற்றை படிக்கும் பொழுது சில பேருக்கு மைண்டில் என்ன ஆகணும் என்றால், நபி அவர்கள் ஒரு தூதராகவே பார்ப்பார்கள். 63 ஆண்டு காலத்தில் பெரும்பாலான காலம் தூதராக வாழ்ந்தார்களா அல்ல தூதர் இல்லாமல் வாழ்ந்தார்களா? 63 காலத்தில் 40 ஆண்டு காலம் நபித்துவத்திற்கு முன்னால், 23 ஆண்டு காலம்தான் நபித்துவம். இதை நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் எவ்வளவு சம்பவங்கள் இருக்கிறது என்பதை பாருங்கள். 40 வயதுக்குள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய சம்பவம் தான் மிக முக்கியமான சம்பவம். நபி அவர்கள் ஷாம் நோக்கிய பயணம் மற்றும் அங்கிருந்த கிறிஸ்தவ பாதிரியார் பஹீராவின் கதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? யாருக்கு தெரியும் பஹீராவுடைய கதை? பஹீரா கிறிஸ்தவ பாதிரியார் பஹீரா சொன்னது, அங்கு நடந்தது, அங்கு நடந்த சம்பவங்கள் மிக 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 முக்கியமான ஒரு சம்பவம். நபி அவர்களுடைய தூதுத்துவத்தை உறுதிப்படுத்தக்கூடிய மிகவும் சுவாரஸ்யமான சம்பவங்கள். அதை இன்ஷா அல்லாஹ் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். அதன் பிறகு அல்லாஹ்வின் அடியார்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதன் பிறகு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சரி இப்போது கஸ்டடி யாருக்கு போகிறது? ஆமினா மற்றும் அல்லாஹ்வின் தூதர் தாயார் மற்றும் அப்துல் முத்தலிப். சரி, அப்துல் முத்தலிபுக்கு மரணித்ததற்கு பிறகு கொஞ்சம் வருடத்தில் மரணிக்கிறார்கள். யாரிடம் செல்கிறது? ஒட்டுமொத்தமாக தாயாரும் மரணிக்கிறார்கள், அப்துல் முத்தலிபும் மரணிக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக யாருடைய கஸ்டடிக்கு செல்கிறார்கள் நபி அவர்கள்? அபு தாலிப். அபு தாலிபுடைய அரவணைப்பிற்குள் செல்கிறார்கள் நபி அவர்கள். சிறு வயதிலேயே ஒட்டுமொத்தமாக அபு தாலிபுடைய அரவணைப்புக்குள் செல்லுகிறார். அபு தாலிப் யார்? தாத்தாவா? சாச்சா என்றால் என்ன? சிறிய தந்தையா பெரிய தந்தையா? பெரிய தந்தை. நபி அவர்களுடைய சாச்சா என்பது பெரிய தந்தை, சிறிய தந்தை அல்ல. எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கோம். அப்துல்லா மிகவும் இளமையில் மரணித்து விட்டார்கள். நபி அவருடைய தந்தை அப்துல்லா மிகவும் இளமையான வயதிலேயே மரணித்து விட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் அப்துல் முத்தலிபுடைய மகன்களில் கடைசி மகன் தான் அப்துல்லா என்று வருகிறது. அப்துல் முத்தலிபுடைய மகன் கடைசி மகன் தான் என்று வருகிறது. சரி, அப்துல் முத்தலிபுக்கு ஏன் அப்துல் முத்தலிபின் பெயர் உள்ளது? சரி, எதனால்? குடும்பத்தை சொல்லுங்கள். வம்சம் யாராவது மனப்பாடம் செய்தீர்களா? வம்சத்தை மனப்பாடம் செய்ய சொன்னேன். யார் செய்திருக்கிறீர்கள்? செய்துட்டீர்கள்? சொல்லுங்க சத்தமா, எல்லாரும் கேட்கும். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், அல்லாஹும்ம பாரிக், அல்லாஹும்ம பாரிக். நபி அவர்களுடைய அந்த சிறப்புமிக்க அந்த வம்சத்தை நாம் எல்லாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்கள், நபி அவர்களுடைய அந்த லீனேஜ், எதையோ மனப்பாடம் செய்கிறோம். மனிதன் எதையோ மனப்பாடம் செய்கிறான். பாருங்களேன், இதெல்லாம் மனப்பாடம் பண்றது இன்று கரீபாக, விசித்திரமாக ஆகிவிட்டது. எதையோ மனப்பாடம் செய்கிறான் மனிதன். ஆனால் யாருடைய புகழை மனப்பாடம் செய்ய வேண்டுமோ அவரை மனப்பாடம் செய்வதில்லை.
மாஷா அல்லாஹ். அல்லாஹும்ம பாரிக், அல்லாஹும்ம பாரிக். அஹ்சன்தும், அஹ்சன்தும். இன்ஷா அல்லாஹ் நாளை வேறு யாராவது சொல்ல வேண்டும். நாளை வேறு யாராவது சொல்ல, நபி அவர்களின் வம்சம் என்று அடித்தாலே வந்துவிடும். இன்ஷா அல்லாஹ் நாளை சொல்ல வேண்டும். அடுத்த வாரம் கேட்பேன். வரல சீரா வரக்கூடிய எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் நபி அவர்களுடைய இந்த வம்சத்தை மனப்பாடம் செய்த வேண்டும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. சரி, பஹீராவுடைய கதைக்கு செல்வோம். நபிகளார் அவர்கள் ஷாம் நோக்கிய பயணம் நிகழ்ந்தது. இந்த மாபெரும் பயணத்தில் நபி அவர்கள் நபித்துவத்திற்கான பல அடையாளங்கள் வெளிப்பட்டன. பல அடையாளங்கள் வெளிப்பட்டன. அவற்றில் ஒன்றுதான் பாதிரியார் பஹீராவின் கதையாகும். இந்த கதை, இந்த சம்பவம் எதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது? திருமிதியில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு ஹதீஸ். திருமிதியில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ். யாருடைய ஹதீஸ்? அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக இதை குறிப்பிடுகிறார்கள். அபு மூஸா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், அபு தாலிப் அவர்கள் ஷாம் நாட்டை நோக்கி புறப்பட்டார்கள். அவருடன் குறைஷிகளின் பெரியோர்களும் நபிகளார் அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். அவர்கள் அந்த பாதிரியாரை, அதாவது சில அறிவிப்புகளில் அவர் பெயர் பஹீரா என்று வந்துள்ளது. அந்த பாதிரியாரை நெருங்கிய போது கீழே இறங்கி தங்களது வாகனங்களில் உள்ள சுமைகளை இறக்கி வைத்தனர். ஷாமுக்கு வருகிறார்கள். பஹீராவை அந்த சந்திக்கும் பொழுது சாமான்களை இறக்கி வைக்கிறார்கள். இறக்கி வைத்த உடனே அந்த பாதிரியார் பஹீரா அவர்களை நோக்கி வெளியே வந்தார்கள். இதற்கு முன்பு அவர்களை நோக்கி வெளியே வந்ததே இல்லை. எப்போதும் வருவார்கள் தான், வியாபாரத்திற்கு வருவார்கள், டீல் பேசுவதற்காக, பொருள்களை வாங்கி செல்வதற்காக. ஏனெனில் அப்போது என்ன, குறைஷிகளுக்கு வியாபாரம் எங்கிருந்து, இறக்குமதி ஏற்றுமதி எல்லாம் எங்கிருந்து போய் வாங்குவார்கள்? எல்லாம் ஷாம் தான். ஷாமில் தான் எல்லாம் வியாபாரம், பொருள் வாங்குவது செல்வது எல்லாமே எங்கு? ஷாமில் தான். அதனால் ஒரு ட்ரேட் ரூட் எப்போதுமே இருந்து கொண்டிருந்தது. இன்னும் சொல்ல போனால் அந்த ட்ரேட் ரூட்டை சரி செய்தது எல்லாம் குசையுடைய காலத்தில் தான் அந்த ட்ரேட் ரூட்டை எல்லாம் சரி செய்கிறார்கள். ஷாமிற்கும் மக்காவிற்கும் ஒரு சரியான ஒரு ரூட்டை அமைக்கும் என்பதுதான் குறைஷிகளின் நீண்ட கால ஆசை. அதை குசை நிறைவேற்றினார்கள். அதற்கு முன்னால் ஃபிஹ்ரும் இதற்கு அடித்தளம் இட்டார்கள். பின்பு குசை நிறைவேற்றினார்கள். பின்பு குசையை தொடர்ந்து மற்றவர்களும் அதை சரியான முறையில், அதாவது ஹாஷிமாக இருக்கட்டும், அப்து மனாஃப், ஹாஷிம், இவர்கள் அனைவர்களுமே இதை சரி செய்தார்கள். இந்த ட்ரேட் ரூட் மிக முக்கியமான விஷயம் குறைஷிகளுக்கு. எப்போதும் வெளியே வராத அந்த பாதிரியார் இம்முறை வெளியே வருகிறார். வெளியே வந்து என்ன செய்கிறார்கள்? வெளியே வந்து அவர்களது சுமைகளுக்கு இடையிலும் சுற்றிலும் ஏதோ ஒன்றை தேடுவரை போல திரிகிறார். பஹீரா ஏதோ ஒன்றை தேடுவரை போல திரிகிறார். இறுதியில் நபிகளார் அவர்களின் அருகில் வந்து நின்று அவரது கையை பிடித்துக் கொண்டு, இவர் உலகத்தாருக்கெல்லாம் தலைவர், அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அல்லாஹ் இவரை அனுப்பியுள்ளான் என்று கூறினார். உடல் சிலிர்க்கிறது. சுப்ஹானல்லாஹ். அந்த பாதிரியார் பஹீரா அல்லாஹ்வின் தூதர், சிறுவன், எத்தனை வயது? 9 என்று சொல்கிறார்கள். 9 வயது. 4வது படிப்பார்கள், அதாவது 4வது படிக்கூடிய இது. அந்த இவர் உலகத்தாருக்கெல்லாம் தலைவர், அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அல்லாஹ் இவரை அனுப்பினான் என்று கூறினார். இதை கேட்டு ஆச்சரியமடைந்த குறைஷி பெரியோர்கள் அவரிடம், உனக்கு இது எப்படி தெரியும், அதாவது உங்களுக்கு இது எப்படி தெரியும் என்று கேட்டனர். அதற்கு அவர் சொல்கிறார், நீங்கள் அந்த கணவாயிலிருந்து கீழே இறங்கிய போது எந்த ஒரு மரமும் கல்லும் இவருக்கு சிரம் பணியாமல் இருக்கவில்லை. கவனியுங்கள், ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது, பின்னால் பேசுவோம். சொல்கிறார்கள், நீங்கள் கணவாயிலிருந்து இறங்கும் பொழுது எந்த ஒரு கல்லும் சிலையும் எந்த ஒரு கல்லும் இவருக்கு சிரம் பணியாமல் இருக்கவில்லை. அவை ஒரு நபிக்கு தவிர வேறு யாருக்கும் இது சிரம் பணியாது. மேலும் இவரது தோள்பட்டை எலும்பிற்கு கீழே உள்ள நபித்துவத்தின் முத்திரையை கொண்டும் நான் இவரை அறிகிறேன். நபி அவர்களுக்கு முத்திரை இருந்தது தெரியுமா? எங்கிருந்தது? எங்கிருந்தது? கையிலா, மோதிரத்திலா? சில பேர் மோதிரத்தின் முத்திரையை நபி அவர்களுடைய முத்திரை என்று தவறாக நினைத்துக் கொள்வார்கள். நபி அவருடைய முத்திரை எங்கிருந்தது? இங்கு. இந்த முத்திரையை கொண்டு நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். பின்னர் அவர் திரும்பிச் சென்று அவர்களுக்காக உணவை தயாரித்தார். யார்? பஹீரா. அவர் உணவை கொண்டு வந்த போது அவரை அழைத்து வாருங்கள் என்று கூறுகிறார்.
நபி அவர்களும் அங்கு வந்தபோது ஒரு மேகம் அவருக்கு நிழலிட்டுக் கொண்டிருந்தது. அவர் மக்களை நெருங்கிய போது அந்த பாதிரியார் அவர்களிடம், அவரை பாருங்கள், ஒரு மேகம் அவருக்கு நிழலிடுகிறது என்று கூறினார். அவர் வந்து சேர்ந்த போது அம்மக்கள் மரத்தின் நிழலில் அவருக்கு முன்பே முந்திக் கொண்டதை கண்டார். அவர் அமர்ந்ததும் அந்த மரத்தின் நிழல் அவர் பக்கம் சாய்ந்தது. அப்போது அந்த பாதிரியார் கூறுகிறார், அந்த மரத்தின் நிழலை பாருங்கள், அது அவர் பக்கம் சாய்ந்து விட்டது என்று கூறினார். பின்னர் அந்த பாதிரியார் அவரை ரோம் நாட்டிற்கு மட்டும் அழைத்து செல்ல வேண்டாம். பாதிரியார் பஹீரா என்ன சொல்கிறார்கள்? இங்கு வந்த குறைஷி பெரியவர்களிடம், ரோமுக்கு மட்டும் இவரை அழைத்து செல்லாதீர்கள். அவர்களிடம் சத்தியம் செய்து கொண்டு சொல்கிறார், எனக்கு நீங்கள் சத்தியம் செய்து தாருங்கள், இந்த சிறுவனை நீங்கள் எங்கு அழைத்து செல்லாதீர்கள், ஷாமோடு நின்று விடுங்கள், ரோமிற்கு அழைத்து செல்லாதீர்கள், ரூமுக்கு நீங்கள் அழைத்து செல்ல வேண்டாம், அந்த பைசான்டைன் அந்த இடத்திற்கு நீங்கள் அழைத்து செல்ல வேண்டாம் என்று சொல்கிறார்கள். ஏனெனில் ரோம் நாட்டவர் அவரது அடையாளங்களை கண்டு கொண்டு விட்டால் அவர்களை கொன்று விடுவார்கள், நபிகளாரை இந்த சிறுவனை கொன்று விடுவார் என்று கூறுகிறார்கள். அவர் இவ்வாறு சத்தியம் செய்து கொண்டிருக்கையில் ரோம் நாட்டைச் சேர்ந்த ஒரு குழுவினர் அங்கு வந்தனர். சத்தியம் செய்திருக்க கொண்டிருந்த நேரத்தில் ரோம் நாட்டில் குழுவினர் அங்கு வந்தனர். அதற்கு பஹீரா அவர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் எதற்காக வந்தீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், இந்த மாதத்தில் இந்த இடத்தில் அந்த நபி வெளிப்பட உள்ளார் என்ற செய்தி எங்களுக்கு வந்தது, அதற்காகவே நாங்கள் இங்கு வந்துள்ளோம். மக்கள் அனுப்பப்படாத எந்த பாதையும் விடுபடவில்லை, உமது இந்த பாதைக்கும் அவரது செய்தியை தேடி நாங்கள் வந்துள்ளோம் என்று பாதிரியார் பஹீராவிடம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். பின்னர் அந்த பாதிரியார் பஹீரா குறைஷி பெரியோரிடம் மீண்டும் சத்தியம் செய்து, அதாவது பேசி திருப்பி அனுப்பிவிட்டார். அந்த ரோம்காரர்களை அனுப்பிவிட்டு இவர்களிடம் சொல்கிறார்கள், இந்த சிறுவனுக்கு இங்குள்ளவர் யார் பொறுப்புதாரி என்று கேட்கிறார். பொறுப்புதாரி யார் என்று கேட்டவுடன் அபு தாலிப் முன்னால் வருகிறார்கள். நான் தான் இந்த சிறுவனுக்கு பொறுப்பாளர் என்று கூற அவர் தொடர்ந்து வலியுறுத்தவே அபு தாலிப் அவரை மக்காவிற்கு திருப்பி அனுப்பிவிடுகிறார். மக்காவிற்கு, ரோமிற்கு கொண்டு செல்லாமல் மக்காவிற்கு திருப்பி அனுப்பிவிடுகிறார். மேலும் அவருடன் அறிவிப்பில் வந்தவாறு அபூபக்கர் மற்றும் பிலால், இங்குதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது, கவனியுங்கள். மற்றொரு அறிவிப்பில் வந்துள்ளதாவது, அபூபக்கர் மற்றும் பிலால் ஆகியோரையும் அபு தாலிப் கூட அனுப்பி வைத்தார். பாதிரியார் அவருக்கு பயண உணவாக ரொட்டியும் ஜெய்தூன் ஆலிவ் ஆயிலும் ஆலிவ் எண்ணெயும் கொடுத்து அனுப்பினார். யார் அவர்? பாதிரியார். இதுதான் பஹீரா சம்பந்தப்பட்ட கதை. இதுதான் பாதிரியார் பஹீரா சம்பந்தப்பட்ட கதை. அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த கதை குறித்து அறிஞர்களிடையே கடுமையான கருத்து வேறுபாடு உள்ளது. இந்த செய்தியை ஏற்றுக்கொள்வது என்ன? இந்த செய்தியை ஏற்றுக்கொள்வது அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த மாதிரி செய்தியை ஏற்றுக்கொள்வதில் அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு உள்ளது என்றால் உடனே நீங்கள் ஹதீஸை அறிவை கொண்டு மறுப்பவர்களோடு இதை ஒப்பிடாதீர்கள். ஹதீஸை சுய அறிவை கொண்டு, தங்கள் ஹவா நஃப்ஸை கொண்டு ஹதீஸை மறுக்கிறார்களே, இப்படி 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 என்று, அவர்களை பற்றி நாம் இங்கு பேசவில்லை, அவர்களும் இந்த ஒப்புமை இல்லை. உலமாக்கள் தகுந்த காரணத்தோடு, தகுந்த காரணத்தை வைத்து இந்த ஹதீஸை ஹதீஸ்களை கோட்பாடுக்குள், ஹதீஸ்களை வரையறைக்குள் இதை மறுக்கிறார்கள் சில உலமாக்கள். அதை ஷேக் அரஃபாத் அவர்கள் இங்கு விவரிக்கிறார்கள். என்ன என்பதை நாம் இன்ஷா அல்லாஹு தஆலா இப்போது பார்க்க இருக்கிறோம். என்ன சொல்கிறார்கள்? இந்த ஹதீஸில் என்ன பிரச்சனை, இந்த ஹதீஸில் என்ன பிரச்சனை என்று சொல்லப்படுகிறது, என்ன பிரச்சனை என்று சொல்லப்படுகிறது என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே கவனியுங்கள், நான் இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த ஹதீஸ் குறித்து அறிஞர்களுடைய கடுமையான வேறுபாடு என்னவென்றால், சிலர் இந்த ஹதீஸை முன்கர் அல்லது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று தீர்ப்பளிக்கிறார்கள். ஆம், நாம் இப்போது பார்த்த இந்த பஹீராவின் கதை, சில அறிஞர்கள் இதை முன்கர், இட்டுப்பட்ட கதை என்று தீர்ப்பளிக்கிறார்கள். இதை பலவீனமானது என்று கூறியவர்கள் மிகவும் பிரபலமான இமாம் யார் என்றால், உங்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை, மாபெரும் ஹதீஸ்களை இமாம் ஹிஸ்டோரியன், மாபெரும் வரலாற்று ஆசிரியர் இமாம் தஹபி ரஹிமஹுல்லாஹ். இமாம் தஹபி அவர்கள் இந்த ஹதீஸை கடுமையாக விமர்சிப்பவர்களில் ஒருவராக இருக்கிறார்கள். எதனால் விமர்சிக்கிறார்கள்? இதை நான் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்றே கூறுகிறேன் என்று கூறுகிறார்கள். சரி, என்ன காரணம்? இமாம் தஹபி இந்த ஹதீஸை நிராகரிப்பதற்கு காரணங்களில், முக்கியமான காரணங்களில் ஒன்று என்னவென்றால், யாராவது நான் ஹதீஸை உங்களுக்கு படித்து காண்பித்தேன், அதிலிருந்து ஏதாவது
மாஷா அல்லாஹ். ஓகே, அல்லாஹ் முபாரிக். சிரம் பண்ணிறது ஏதோ வித்தியாசமா இருக்கு என்று ஒரு சகோதரர் சொல்கிறார். சரி, வேறு வேறு கிறிஸ்டியன் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருந்தாங்க சுபேர். நபியை ரொம்பவும் தெளிவா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு நபி வரப்போறாங்கன்றதுல யூதர்களும் கிறிஸ்தவர்களுக்கும் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா அவர்களுக்கு முன்னால் சொல்லப்பட்ட எல்லா வேதங்களிலும் இது முன்னால் தெளிவாக அறிவிக்கப்பட்டது. இதுல எந்த டவுட்டும் இல்லை. கிறிஸ்தவர்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா எல்லாம் தெரிஞ்சிருந்தது, யூதர்களுக்கு தெரிஞ்சிருந்தது. யூதனுக்கு தெரியாத எதுவும் இல்லை. தெரிஞ்சு மறுக்கிறவன் தான் யூதன். அப்பதான் அவன் யூதன். இல்ம் இருக்கும், என்ன இருக்காது, அமல் இருக்காது. சரி, வேற என்ன காரணம்? நான் அதுதான் படிக்கும் போதே உங்களுக்கு நான் நினைவூட்டினேன், நீங்கள் யாரும் கவனிக்கவில்லை. நான் இப்போ சொல்கிறேன். புரியல, எங்கிருந்து பேசுறீங்கன்னே தெரியல. யார் பேசுற? வாய் குரல் சவுண்ட் வருது. வாய் யாரு? இதனால என்னது? சரி, எதனால அபூபக்கர்? என்ன சொல்ல வரீங்க? இமாம் தஹபி சொல்லக்கூடிய முக்கியமான காரணம், அந்த காலகட்டத்தில் அபூபக்கர் ரதியல்லாஹு எங்கு வந்தார்கள்? அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் சிறியவராக இருந்தார்கள். அவரை எப்படி நபி அவர்களுக்கு துணையாக அனுப்ப முடியும்? இன்னும் சொல்ல போனால் அவர்கள் நபி அவர்களை விட சுமார் 2.5 வயது இளையவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எத்தனை வயது இளையவர்? 2.5 வயது இளையவர். அப்படி இருக்கையில் அவர் எப்படி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட நபிகளாருடன் அனுப்பி வைக்க முடியும்? அவர்கள் எப்படி அபூபக்கர் சித்திக் துணையில் செல்ல முடியும்? இதில் இன்னொரு கேள்வி, பிலால் அவர்கள் எப்படி அனுப்பி வைக்க முடியும்? பிலால் உமைய் இப்னு ஷம்ஸ் அவர்களுடைய அடிமையாக இருந்தவர்கள். அதுவும் 40 வயது கழித்து தான் பிலால் அவர்களுடைய வரலாறு எல்லாம் நம்மளுக்கு தெரிய வருகிறது. ரலியல்லாஹு அன்ஹு 9 வயதில் எங்கிருந்து வந்தார்கள் பிலால்? நபி அவர்களுக்கு 9 வயதில் பிலால் அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? அபூபக்கர் எங்கிருந்து வந்தார்கள் 9 வயதில்? அவர்கள் எந்த அடிப்படையில் அவர்கள் ஷாமிற்கு வந்ததாக வருகிறது? அபூபக்கர் ஏன் அபூ தாலிப் ஷாமிற்கு அபூபக்கரை கூட்டு செல்ல வேண்டும், பிலாலை எதற்கு கூட்டு செல்ல வேண்டும் என்ற கேள்விகளை இமாம் தஹபி அவர்கள் முன்வைக்கிறார். இந்த அடிப்படையால் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அல்லாஹ்வின் அடியார்களே, அவர்கள் இந்த ஹதீஸை நிராகரிப்பதற்கு இன்னொரு முக்கிய காரணம் ஒன்று இருக்கிறது. இதுதான் மிக முக்கியமான காரணம் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். இமாம் தஹபி ரஹிமஹுல்லாஹ் பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், பெரும் இமாம். இமாம் தஹபி யார்? மாஷா அல்லாஹ். இந்த நம்ம நிலையை பாருங்கள். கட்சிக்காரரின் பெயரை கேட்டால் இந்த சமூகம் சற்றும் தாமதிக்காமல் அவருடைய ஒட்டுமொத்த வரலாற்றையும் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இன்று நாம் இருக்கிறோம். அதுவே இந்த மார்க்கத்தின் ஆளுமைகளின் இமாம்களின் பெயர்களை பற்றி கேட்டால் தெரியவில்லை. இதுதான் நம்முடைய நிலைமை. இமாம் தஹபி எழுதிய நூல்களில் ஏதாவது ஒரு நூல், இதெல்லாம் மாணவர்களை பாட்டு கேட்க வேண்டிய நூல், எங்களை பாட்டு கேட்கிறீர்களே என்று போது இருக்கிறது உங்களுடைய பார்வைகள். இமாம் தஹபி எழுதின ஒரு நூலில் ஒரு நூல் சியர் அலாமுன் நுபலா, அதாவது மார்க்கத்தில் வந்த தெளிந்த பெரும் ஆளுமைகள் அனைவர்களை பற்றி ஒரு பெரிய வரலாற்று நூலை எழுதினார்கள். ஏறத்தாழ 30க்கும் மேற்பட்ட வால்யூம், இவ்வளவு பெரிய நூல். இந்த வரலாற்றில் வரலாற்று சம்பந்தமாக எழுதப்பட்ட மிக முக்கியமான நூலில் அதுவும் ஒரு நூல். இப்னு கஸீர் நூல், அதே போல ஒரு நூல் இருக்கிறது. என்ன நூல்? அல் பிதாயா வ நிஹாயா, தொடக்கம் மற்றும் முடிவு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்திலிருந்து கடைசி நாள் மறுமை நாளுடைய அடையாளம் வரை நடந்த அனைத்து சம்பவங்களையும் பதிவு செய்த ஒரு நூல். கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இந்த நூலை? அல் பிதாயா வ நிஹாயா. அரசியல் மாற்றங்கள், ஆட்சியாளர்கள் மாற்றங்கள், ஒவ்வொரு ஹிலாஃபத்தின் தெளிவான விளக்கங்கள், ரோம் நாட்டில் நடந்த சம்பவங்கள், எல்லா வரலாற்றையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலிருந்து மறுமை நாளுடைய அடையாளம் வரை அனைத்தையும் எழுதி முடித்த ஒரு நூல் தான் அல் பிதாயா வ நிஹாயா.
சரி, விஷயத்திற்கு வருவோம். இந்த ஹதீஸை பலவீனமாக கருதுவார்கள் என்ற மற்றொரு காரணத்தை உலமாக்கள் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கும் அபு மூசா அல் அஷ்அரி, என்னது அபு மூசா அல் அஷ்அரி அவர்கள் இந்த நிகழ்வில் நேரில் கலந்து கொள்ளவில்லை, கலந்து கொள்ள வாய்ப்பும் இல்லை. சொல்ல போனால் அவர் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு கைபர் போருக்கு பிறகுதான் நபிகளாரையே சந்தித்தார்கள். எப்படி? சரி, அப்படின்னா அறிவிக்க கூடாதா? அறிவிக்கலாமே, தப்பில்லை. அதாவது ஒரு சஹாபி ஒரு செய்தியை அறிவிக்கிறார்கள் என்றால், ஒரு செய்தி அறிவிக்கிறார்கள் என்றால் அந்த செய்தி அறியக்கூடிய நேரடி சஹாபியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அந்த செய்தியை நேரடியாக அறிவிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் சில உலமாக்கள் இதை குறிப்பிடுகிறார்கள். என்னவென்றால், அபு மூசா அல் அஷ்அரி இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் என்றால், அபு மூசா அல் அஷ்அரியை இஸ்லாத்தில் அவர்கள் நபி அவர்கள் சந்தித்தது ஹிஜ்ரி 7. ஹிஜ்ரி 7 என்றால் நபி அவர்களுக்கு எத்தனை வயது யாருக்கு தெரியும்? ஏறத்தாழ 60 வயது. ஆனா அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு எந்த சம்பவத்தை அறிவிக்கிறார்கள்? நபியுடைய சம்பவத்தை. எந்த சம்பவத்தை? 9 வயதில் நடந்ததை அறிவிக்கிறார்கள். இந்த இடத்தை உலமாக்கள் கேள்வி கேட்கிறார்கள். அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக சொல்லப்பட்ட இந்த செய்தி சொல்ல போனால் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு தான் அந்த ஹதீஸை. ஆனால் அந்த ஹதீஸ் முர்சல், ஒரு சஹாபி. அப்படி என்றால் என்ன? நபி அவர்களுக்கும் அபு மூசா அவர்களுக்கும் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் நடுவிலே இந்த அறிவிப்பில் ஒரு சஹாபி இருக்கிறார், இருந்தே ஆக வேண்டும். ஏனெனில் இன்னொரு இந்த சம்பவத்தை நெருக்கமாக சொல்லப்பட்ட ஒரு சஹாபி இன்றி இதை எடுத்துக்கொள்ள முடியாது. சரி, அல்லாஹ்வின் தூதரை அறிவித்திருந்தால் அபு மூசா அவர்களுக்கு என்ன பிரச்சனை? ஆமாவா இல்லையா? அல்லாஹ்வின் தூதரை அறிவித்திருந்தார்கள் என்றால் அபு மூசா அவர்களுக்கு எவ்வளவு நடந்திருக்கிறது. சரி, இது இந்த செய்தியை மறுப்பதற்கு இன்னொரு காரணத்தை உலமாக்கள் சொல்கிறார்கள். சிலர் இந்த ஹதீஸில் மரங்களும் கற்களும் நபிகளாருக்கு சிரம் பணிந்தன என்று வந்துள்ளதை மறுக்கின்றனர். ஏனெனில் இஸ்லாமிய மார்க்கம் இணை வைப்பிற்கும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சஜ்தா செய்வதற்கும் எதிராகவே மார்க்கம் இருக்கிறது. அதுதான் தௌஹீதின் தாவா. இந்த தௌஹீதின் தாவாவுக்கு ஒருபோதும் களங்கம் விளைவிக்காமல் செய்வதுதான் மார்க்கம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு கல்லும் மரங்களும் எப்படி ஒரு மனிதருக்கு சஜிதா செய்யும் என்று அவர்கள் இந்த விஷயத்தையும் கூறுகிறார்கள். இதுதான் அல்லாஹ்வின் அடியார்களே இந்த ஹதீஸுடைய மேல் வைக்கப்பட்ட வாதங்கள். கிறிஸ்துவ பஹீரா, இந்த பாதிரியார் பஹீரா சம்பந்தப்பட்ட வாதங்கள் இதுதான் வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு மாற்றமாக கவனியுங்கள், இமாம் திர்மிதி, இமாம் ஹாக்கிம், ஹாஃபிஸ் இப்னு ஹஜர், அஸ்யூதி, இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் போன்ற பல அறிஞர்கள் இந்த ஹதீஸை ஹசன் அல்லது சஹீஹ் என்ற தரத்தில் கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் அல்லது ஹசன் என்ற தரத்தில் கூறியுள்ளார்கள். இப்னு கசீர் அவர்கள் இந்த ஹதீஸை மிகவும் அரிதான செய்திகள் என்ற பகுதியில் குறிப்பிட்டுள்ளார்கள். மிகவும் அரிதான செய்திகளில் ஒன்று, இஸ்லாமிய வரலாற்றில் மிகவும் அரிதான ஒரு சம்பவத்தில் நடந்த ஒரு செய்தியாக இருக்கிறது. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, இதுதான் சம்பவமே தவிர கிறிஸ்தவர்களுக்கு எப்படி தெரியும் என்ற கேள்விக்கு இங்கு கேள்வியே இல்லை. அவர்கள் எல்லாம் தெளிவாக தெரிந்து வைத்திருந்தார்கள். இங்கிருந்து ஒரு நபி வருவார்கள் என்பதை தெளிவாக அறிந்து வைத்திருந்தார்கள். சரி, அது எப்படியாயினும் பஹீரா குறித்த இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமாக இருந்தாலும் சரி, ஷேக் அரஃபாத் அல்லது இல்லாவிட்டாலும் சரி, வேதக்காரர்கள் நபி அவரின் பண்புகளையும் அவர் வரும் காலத்தையும் அறிந்திருந்தார்கள் என்ற அடிப்படை குர்ஆன் மற்றும் சுன்னாவின் பல ஆதாரங்களின் மூலமாக உறுதியாக நிரூபிக்கப்பட்ட ஒன்றாகும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இதுதான் கிறிஸ்தவ பாதிரியார் பஹீராவின் கதை. ஏன் இந்த ஹதீஸுடைய விஷயத்தை இங்கு ஏன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு? இது தேவையா? மிக முக்கியமாக தேவை. ஹதீஸ்களை லேசாக பொதுமக்கள் இன்னைக்கு தெரிந்து கொள்ளவில்லை என்றால் எல்லாவற்றையும் மறுத்துட்டு போக வேண்டியதுதான். இந்த ஹதீஸை மறுப்பவர்களின் பேச்சை கேட்டு நாமும் இதை பேசாமல் போய் தான் பொதுமக்கள் இன்று சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிமில் கை வைக்கக்கூடிய அளவிற்கு இன்று துணிவு வந்துவிட்டதன் காரணம், இதை பற்றி எதிர்த்தரப்பினர் சத்தியத்தை சொல்லக்கூடியவர்கள் இதை பற்றி பேசுவதில்லை.
ஒரு ஹதீஸை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு ஹதீஸில் இருக்கக்கூடிய அந்த அந்த குறைபாடுகள் இருந்தால் அது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அதை எப்படி பார்க்க வேண்டும், எப்படி அணுக வேண்டும் என்ற கல்வி ஒரு பொதுவான கல்வியாக நமக்கு இன்று இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அது என்னவாகும் என்றால் அமைதியாக உட்கார்ந்து விட்டு எல்லா ஹதீஸையும் மறுத்து விட்டு போக வேண்டியதுதான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, இதுதான் அவர்களுடைய இந்த பஹீரா சம்பந்தப்பட்ட கதை. அல்லாஹ் நமக்கு நேர்வழி செலுத்துவானாக. மிகவும் சரியான ஒரு டைம் லைனில் போய்கொண்டே இருக்கிறோம். நபி அவர்கள் வம்சம், பிறப்பு, நபி அவர்கள் சிறு வயதில் நடந்த, நபி அவர்கள் பெற்றோர்கள், குடும்பங்கள் அனைத்தையும் பார்த்து விட்டோம். பார்த்து விட்டு நாம் பார்த்த மிக முக்கியமான 2 சம்பவங்கள் இன்று பார்த்திருக்கிறோம். ஒன்று நெஞ்சம் பிளக்கப்பட்ட ஷக்கு சதுர், நெஞ்சம் பிளக்கப்பட்ட சம்பவம். இரண்டாவது கிறிஸ்தவ பாதிரியார் பஹீரா. இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பில் அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்திரையை பற்றி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த முத்திரை எங்கே, அந்த முத்திரையை பற்றி சஹாபாக்கள் என்னவெல்லாம் அறிவித்திருக்கிறார் என்பதை பார்ப்போம். அல்லாஹ்வின் அடியார்களே, மிக மிக முக்கியமான வகுப்புகளில் இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு எனக்கு தெரிகிறது, எனக்கு புரிகிறது. நிறைய பேர் இந்த வகுப்பை மக்ரிபுக்கு வைக்க வேண்டும், ஏனெனில் ஆன்லைனில் கேட்பவர்களும் அசருக்கு வைக்க வேண்டும், மஹரிபுக்கு வைக்க வேண்டும் என்ற நேரம் கேட்டாலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த வேலையும் இருக்காது. அதனால்தான் இந்த நேரத்தை எப்போதுமே நம்முடைய வகுப்புகளை தேர்ந்தெடுக்கிறோம். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் அடியார்களே, ஃபஜ்ரை தொழுவதற்கும் இது மிக முக்கியமான காரணமாக அல்லாஹ்வுடைய மாபெரும் வெற்றியை ஜமாத்தோடு வாருங்கள். ஜமாத்தின் தொழுகைக்கு வந்து தொழுது, ஜமாத்தோடு அமர்ந்து, ஜமாத்தோடு பகுதி பள்ளியை படித்து, ஜமாத்துடன் விடுபெறுவோம் இன்ஷா அல்லாஹ். மேலும் ஃபஜ்ர், அல்லாஹ்வின் அடியார்களே, சீக்கிரம் தூங்குங்கள். சீக்கிரம் தூங்கினால்தான் காலையில் பிரிஸ்காக படிக்க முடியும். எப்போதான் கல்வியை படிக்க போறோம்? அல்லாஹ்விற்காக எப்போதான் இந்த நேரத்தை எல்லாம் செலவு பண்ண போறோம்? எனவே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், சீக்கிரமாக தூங்கினால்தான் திடகாத்திரமோடு நம்மால் பாடத்தை கவனிக்க முடியும். எனவே சீக்கிரம் உறங்குங்கள், காலையில் எழுந்து ஒழுங்கான முறையிலே வந்து அமருங்கள். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் லேசான வழியை காண்பிப்பானாக. எதை கேட்போமோ அதன்படி செயல்படுத்தக்கூடிய மக்களாக, வரலாற்றை தெரிந்து பிரிந்து அறிந்த சமூகமாக, அதன்பால் செயல்படக்கூடிய சமூகமாக, அடுத்த தலைமுறைக்கு இதை கடத்துவது நம் மீது ஒவ்வொருவரும் மீதும் பொறுப்பு. கடத்துவது என்றால் எல்லோரும் உங்களை போல படிக்க முடியாது. நடப்பதை நீங்கள் சொல்லித்தர வேண்டும் அப்பப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு. ஒரு முஸ்லிம் நபியின் வரலாறை தெரிந்தவனாகத்தான் அவன் இந்த பூமியில் உலா வர வேண்டும். سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. السلام عليكم ورحمه الله وبركاته. نقول بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان احمد يقول البدع بيننا وبينكم الجنائز.